வணக்கம். வாழ்க வளமுடன். தேன் பற்றிய பதிவின் தொடர்ச்சி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ன்னு சொல்லி ஒரு பிள்ளையார் போற்றி பாடல். எங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்த ஒரு டூரிங் தேட்டரில் படம் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணுவாங்க. இதை இப்போ நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறது அதன் தொடர்ச்சி. அதில் தேன்ங்கிறது கடவுளுக்கு எனக்கு தமிழ் கொடு, நான் உனக்கு இம்பார்ட்டண்டான 4 பொருள் கொடுக்குறேங்கிறதுல 2வது இடத்த பிடிக்கிறது இந்த தேனுங்க. இந்த தேனில் நம்ம பதிவு, இது 2வது பதிவுங்கிறது கூடுதல் சிறப்பு. தேனில் மலைத்தேன், கொம்புத்தேன், புற்றுத்தேன், மனைத்தேன் என்ன பல வகைகள் உண்டு. பொதுவாக குழந்தைங்களுக்கு அந்த காலங்களில் இவன் அலோபதி மாத்திரையை கூட கொஞ்சம் பவுட்ரு பண்ணி அதில் தேன் கலந்து கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு தேன் விட்டு காலையில் குடித்தால் அந்த நாள் புத்துணர்ச்சி பெற்ற நாளாக, சுறுசுறுப்பாக நாளாக, டயர்ட்லெஸ் டேயாக உங்களுக்கு கிடைக்கும். வெட்டுக்காயம், கொப்புளம், புண் ஏற்பட்டால் அதன் மீது தேனை தடவலாம். தேன் ஒரு இயற்கையான ஆன்டிசெப்டிக் ஆகும். எலுமிச்சை சாற்றுடன் தேனை கலந்து குடித்தால் இருமல், தொண்டை கரகரப்பு போன்றவை குறையும். தோலை மிருதுவாக்கும் குணம் தேனுக்கு உண்டு. தோல் சொரசொரப்பாக இருந்தாலோ உலர்ந்து போனாலோ தேனை தடவினால் பளபளப்பு கிடைக்கும். தோலின் மீது தேன் தடவிய பின் 30 நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும். தொடர்ந்து தடவி வர தோல் பூ மாதிரி மிருதுவாக பளபளப்பு கூடும். உதட்டின் மேல் தேன் தடவி வந்தால் உதடுகள் மிருதுவாக ஜொலிக்கும். உங்கள் முடிக்கு நேச்சுரல் கண்டிஷனராக தேனை பயன்படுத்தலாம். நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் ஷாம்புவுடன் 1 தேக்கரண்டி தேன் கலந்து குளித்தால் முடி மிருதுவாகும், சிக்கல் எல்லாம் நீங்கி பளபளக்கும். ஆலிவ் எண்ணெயுடன் தேனையும் சேர்த்து பயன்படுத்தலாம். இக்கலவை உங்கள் தலையில் தேய்த்து ஒரு டவலால் மூடிவிடவும். பிறகு அரை மணி நேரம் கழித்து ஷாம்பு போட்டு குளித்தால் நல்ல பலன் கிடைக்கும். உடல் நலம் நீங்கவும் புத்துணர்ச்சி பெறவும் நீங்கள் குளிப்பதற்கு முன் 2 கப் சுடுநீரில் 2 தேக்கரண்டி தேனை கலந்து 10 நிமிடம் கழித்து இந்த கலவையை தண்ணீரில் கலந்து குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கும் போது உடல் அசதி நீங்குவதை நீங்கள் உணரலாம். முகப்பரு தொல்லை நீங்க கன்னத்தின் மீது தேன் தடவி வர கன்னம் மினுமினுக்கும். 2 தேக்கரண்டி பால் மற்றும் 2 தேக்கரண்டி தேனை கலந்து முகத்தில் ஃபேஷியல் போன்று தடவவும். 15 நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவ அழகு கூடும். காப்பி குடிப்பதற்கு பதில் டீ தயாரித்து அதில் 2 தேக்கரண்டி தேன் விட்டு பருகி வந்தால் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். சர்க்கரைக்கு பதில் தேன் கலந்து குடிக்கும் எந்த பானமும் உடலுக்கு தீங்கு செய்யாது. ரோஜா மலரின் இதழ்களை தனியே எடுத்து தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் உடலுக்கு வலிமை சேர்க்கும், இருதயத்துக்கு வலிமை சேர்க்கும். இஞ்சி சாறு எடுத்து தேன் கலந்து குடித்தால் அஜீரணம் சரியாகும். ஃப்ரூட் சலாத் என்று சொல்லக்கூடிய பழ வகைகளுடன் தேன் கலந்து அருந்தும் போது உடலுக்கு பலம் கிடைக்கும், மலச்சிக்கல் அறவே நீங்கும். ஓட்ஸ் காலையில் சாப்பிடும்போது அந்த ஓட்ஸில் தேன் கலந்து சாப்பிட்டா அதோட டேஸ்டே தனி. இப்படி பல பயன்கள் உள்ள தேன்ங்கிறது ஒரு தேவாமிர்தத்துக்கு இணையான உணவு, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. என்ன அது மறுக்க முடியாத உண்மை. இந்த தேனில் கார்போஹைட்ரேட், கால்சியம், இரும்பு, புரோட்டீன், மெக்னீசியம், வைட்டமின்கள் என பல சத்துக்களை கொண்டது தேன். சிறு குழந்தைகள், அதாவது இன்ஃபேண்ட் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை தவிர மீதி எல்லாரும் சாப்பிடக்கூடியது தேன். ஆரோக்கியமான உடல்நிலையில் இருப்பவர்கள் 10 முதல் 15 மில்லி தேன் சாப்பிடலாம் தினந்தோறும்.
சருமம் பொலிவு பெறும், குரல் வளம் பெறும், இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். உள்ளுக்குள் சாப்பிடுவது, மேற்பூச்சாக பூசிக்கொள்வது என 2 வகைகளும் தேன் பயன்படுத்தலாம். கை கால்களில் அடிபட்டு வீக்கமாக இருந்தால் பச்சை முருங்கைப்பட்டை அல்லது காய்ந்த முருங்கைப்பட்டையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து சுட வைத்து அடிப்பட்ட இடத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து பற்று போட்டு வந்தால் குணம் கிடைக்கும். தேள், பூரான் போன்ற விஷஜந்துகள் கடித்துவிட்டால் அந்த இடத்தில் தேனை தடவும் போது கடுகடுப்பு குறையும். எலுமிச்சை சாறுடன் சிறிது தேன் கலந்து 3 நாட்கள் குடித்து வந்தால் வாய்ப்புண்கள் குணமாகும். விதை நீக்கிய பேரிச்சம் பழத்தை தேனில் ஊற வைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். அரிசி திப்பிலியை பொடி செய்து தேனில் கலந்து காலையிலும் இரவிலும் 1 டீஸ்பூன் அளவு 3 நாட்களுக்கு சாப்பிட வறட்டு இருமல் குணமாகும். இந்த அரிசி திப்பிலியே தேனில் கலந்து தினந்தோறும் 1 என்ன சாப்பிட்டுட்டு வந்தால் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் என்று சொல்லி எனக்கு ஒரு 6-7 வயது இருக்கும்போது எனது தந்தையார் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் கேட்பேன், இது எதுக்கு என்று. அதில் இருக்கிற இந்த தேனை நக்கிறதுக்காகவே அதை வாங்கி வாயில் போட்டு மெல்லுவோம். கொஞ்சம் சுருன்னு இருக்கும். அந்த நேரத்தில் சொன்னது ஞாபகம் இருக்குது. நீ நல்லா படிக்கிறதுக்கு, உனக்கு ஞாபக சக்தி உருவாகிறதுக்கு என்ன சொன்னது ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கும் இது உபயோகப்படும். நாவல் பழ கொட்டையை நன்றாக காய வைத்து பொடி செய்து தேனில் 3 நாட்களுக்கு ஊற வைத்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தினமும் மதிய சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் முன்பாக சாப்பிட்டு வர இன்சுலின் சுரப்பு அதிகரித்து சர்க்கரை நோய் கட்டுப்படும். இது 48 நாள் தொடர்ந்து செய்யணும்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. சிலருக்கு எதை சாப்பிட்டாலும் வாயில் டேஸ்ட்டே தெரியலைன்னு வயோதிகர்கள் சொல்லுவாங்க. அவங்க ஜாதிக்காய், மாசிக்காய் இந்த 2ஐயும் மருந்து கடையில் வாங்கி, நாட்டு மருந்து கடையில் வாங்கி தூள் செய்து தேனில் 1 நாள் முழுவதும் ஊற வைத்து தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட நாவில் உள்ள சுவை நரம்புகள் தூண்டப்பட்டு நன்றாக சுவையை உணர முடியும். சிறிதளவு கருந்துளசியையும் மிளகையும் இடித்து 2 மணி நேரம் தேனில் ஊற வைக்கவும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தினமும் 3 வேளை சாப்பிட்டு வர சளியினால் வரும் ஜுரம் சரியாகும். தோல் நீக்கிய பாதாமை தேனில் ஊற வைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் சோர்வு, அசதி நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். 1 கப் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 ஸ்பூன் தேன் கலந்து தினமும் 3 வேளை குடித்து வர ஆஸ்துமா, சளி, மூச்சிறைப்பு குணப்படும். இரவில் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் வெதுவெதுப்பான நீரில் சிறிது தேன் கலந்து குடித்தால் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். இது கொஞ்சம் உடல் சூட்டை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதுனால ரொம்ப அதீதமான உடல் சூடோடு கஷ்டப்படுறவங்க தேனை கொஞ்சம் குறைச்சி உபயோகப்படுத்தணும். தேன் முடி மீது பட்டால் நரைத்துவிடும் என்பார்கள். இது தவறான கருத்து. முடியின் மீது தேன் படும்போது முடியில் உள்ள மெலனின் நிறமியின் அளவு சற்று குறைந்து லேசாக செம்பட்டை நிறத்தில் தோன்றும். ஆனால் வெளியில் செல்லும்போது சூரிய ஒளியில் உள்ள வைட்டமின் டி முடியின் மீது படுவதால் 2 நாட்களிலேயே கேசம் இயல்பான கருப்பு நிறத்துக்கு மாறிவிடும். அதே போல வெந்நீரில் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்று குடித்தால் உடல் இளைக்கும் என்பார்கள். இப்படி சாப்பிடுவதால் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்படும். ஓரளவு உடல் எடை குறையும் வாய்ப்பு உண்டு. வெந்நீரில் தேனுடன் சிறிதளவு இஞ்சி சாறு கலந்து குடித்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். என்ன தேனை பற்றி பல பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த பலன், தேனோட பலன்ங்கிறது இன்னும் 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 நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு மிராக்கிள் ஆஃப் ஹனி என்று சொல்லி ஒரு புக்கு, இந்தியன் ஆர்த்தர் எழுதின ஒரு பழமையான புக்கு படித்தேன். அந்த புக்கில் பல தேனை பற்றின குறிப்புகள், அந்த குறிப்புகளில் ஈஸியான டெய்லி நம்ம செய்யக்கூடிய சில குறிப்புகளை தொகுத்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது எங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஒய்ஃப்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லி ஒரு தனியாக ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க, மனைவிமார்கள்லாம் சேர்ந்து. அவங்களோட மேகசின், அதில் அஃபா மேகசின் சொல்லுவாங்க. அதில் நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதி கொடுத்தேன். ரொம்ப பலரால் பாராட்டப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள் அது. அதில் உண்டான சில குறிப்புகள் இப்போதும் ஞாபகத்துக்கு இருக்குது. அதாவது தேனை வச்சு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம். இளம் தாய்மார்கள் 2வது ப்ரெக்னன்சி சில பேர் தள்ளி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி நேரத்தில் கன்சீவ் ஆகிட்டோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம்னா, இந்த காலங்களில் ஸ்ட்ரிப் இருக்குது, வாங்கி கலர் பார்த்துக்குறோம். அந்த காலங்களில் 2 ஸ்பூன் தேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில், தண்ணி கிண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது, காஃபி டீ எதுவும் குடிக்கக்கூடாது, எம்டி ஸ்டமக்கில் 2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே வயிற்றில் வலி வந்ததுன்னா அவங்க கன்சீவ் ஆகிருக்கிறாங்கன்னு அர்த்தம். வலி வரலன்னா அவங்க நார்மலாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம்ங்கிற குறிப்பு அந்த புக்கில் படித்தது இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. அதே போல் ப்ரெக்னென்சி வேணாம்னு நினைக்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி, உடலுறவு சமயத்தில் பெண் உறுப்புலையோ இல்லை ஆண் உறுப்புலையோ தேன் தடவிக்கொண்டு உடலுறவு செய்யும்போது ப்ரெக்னென்சிங்கிறது தடுக்கப்படும்ங்கிற குறிப்பும் நான் அதில் படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரியான பல விஷயங்கள் தேன் பற்றி இன்னும் 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 தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. வாழ்க வளமுடன். இந்த தேனின் மகத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற ஆர்வத்தில் இது தொடர்பதிவாக இருக்குது. அதனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் மற்ற உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், இளைய தலைமுறையினருக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜை கொண்டு சேருங்கள். வாழ்க வளமுடன்.